இலங்கையில் நடந்த போரில் லட்சுமணன் மூர்ச்சையாகி கீழே மயங்கி விழுந்தார். இலங்கை அரச மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை காப்பாற்ற சஞ்சீவினி மூலிகைகளை எடுத்து வர வேண்டும் என்று கூறினார். பலம் பொருந்திய அனுமன் இதற்காக சென்றபோது ராவணன் அனுமனுக்கு பல தடைகளை ஏற்படுத்தினார். அவற்றையெல்லாம் முறியடித்து சஞ்சீவினி மலையை அடைந்தார் அனுமன். அங்கும் அனுமனை கொல்வதற்கு மாரிசனின் மகனான காலநேமியை அனுப்பி வைத்தார் இந்திரஜித். அனுமன் மூலிகைகளை பறிக்க முற்படும் போது காலநேமி முனிவர் வேடம் தரித்து, மகனே, ராமகாரியம் விரைவில் நடைபெற வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கும் குளத்தில் குளித்துவிட்டு என்னிடம் ஆசை பெற்று பின் மூலிகைகளை பறி என்று கூறுகிறார். அனுமன் குளிக்கும் போது காலநேமி ஏவிய மாய முதலை அனுமனை விழுங்கியது. அதன் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தார் அனுமன். முதலை தேவனாக மாறி, எனது பெயர் தானியமாளி, ஒரு சாபத்தால் இத்தனை ஆண்டுகள் முதலையாக இருந்தேன், உங்களால் சாப விமோச்சனம் கிடைத்தது என்று சொல்லி உங்களை கொல்ல திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். முனிவர் வேடத்தில் இருப்பவனை கொன்று விடுவதற்குள் மூலிகைகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறி தேவன் மறைந்தார். அதன் பிறகே மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் அனுமன்.